ஓகேயா? எபேசியர் 2வது அதிகாரம் 6வது வசனம். புக் ஆஃப் எபிசியன்ஸ் சாப்டர் 2 verse number 6. எல்லாரும் எடுத்துங்க. எபேசியர் 2வது அதிகாரம் 6வது வசனம். கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே செய்வதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஓகே, பவுல் எழுதுறாரு. அது உங்களுடைய தமிழ்ல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் மறுபடியும் அதை எபேசியர் 2:6 நான் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுக்குள்ள இன் கிரைஸ்ட், இங்கிலீஷ்ல இன் கிரைஸ்ட் தான். கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினால. யாரு? அப்பா நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம அப்பா இருக்கார்ல, அவர் தேவனுடைய தயவு. இங்கிலீஷ்ல கைண்ட்னஸ். ஓகேயா? இங்கிலீஷ்ல கைண்ட்னஸ்ன்னு எழுதியிருக்கேன். இல்லை, அதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன எழுதியிருக்குன்னா ஃபேவர். ஓகேயா? ஃபேவர்னா தயவு, இல்லைன்னா கைண்ட்னஸ். ஓகேங்களா? தயவு, ஃபேவர் இல்லைன்னா கைண்ட்னஸ். ஓகேங்களா? ஆண்டு கிறிஸ்து மூலியமா தேவன் நமக்குள்ள தேவன் ஆண்டு வைத்திருக்கிறார். ஓகேயா? கிறிஸ்து மூலியமா தேவன் நமக்குள்ள ஆண்டு வைத்திருக்கிறார். அதனால இந்த நாள்ல என்னுடைய செய்தி நான் உங்களுக்கு என்ன கொண்டு வருகிறேன் அப்படின்னா, தேவனுடைய ஃபேவர், ஆண்டுடைய தயவு நாம் ஒவ்வொருத்தர் மேலேயும் இருக்கு. ஓகேயா? இது நீங்களும் நானும் நிறைய தடவை அதை உணராம, அது அறியாம, அது உணராம அறியாம நாம் இருக்கிறனால தான் தேவனுடைய ஃபேவர், ஆண்டுடைய தயவு, ஓகேயா, நம்மளோட வாழ்க்கையில அது அதை ருசிக்கவோ அதை அனுபவிக்கவோ நம்ம தவறி விடுகிறோம். ஓகே, இப்போ பவுல் என்ன எழுதுறாரு அப்படின்னு சொல்லும் போது, தேவனுடைய தயவு நீங்க ஓல்ட் டெஸ்டமென்ட்ல எடுத்தீங்கன்னா தேவனுடைய ஃபேவர் யார் மேல இருந்தது? ஓகேங்களா? யார் மேல இருந்ததோ அவங்களை தேவன் உயர்த்தி வச்சாரு. ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிச்சாரு. தேவன் அவங்களை கைவிடாதபடி அவங்க நினைத்த காரியங்கள்லாம் தேவன் கை கூட தேவன் செய்தார். அதில் ஒரு மனுஷனை உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் கொண்டு வந்தேன்னா, யோசேப்பு இருக்கிறான். ஓகேயா? யோசேப்பு அவனை நம்ம எல்லாருக்கும் தெரியும். 12 கோத்திரத்தில் அவன் ஒருவன். தன்னுடைய அண்ணன்மாருக்குனால அவன் பகைக்கப்பட்டான். அதனால மிடியனைட்ஸ், மீதியான கையில் அவன் விற்கப்பட்டான். அதோட போத்திபர் வீட்டில் போய் அங்கே போய் விழுந்தான். அப்புறம் அது பிற்பாடு அவன் ப்ரீசனுக்கு போயிட்டான். ஓகேங்களா? அவனோட லைஃப்பில் நடந்த எல்லா சம்பவங்களையும் தேவனுடைய ஃபேவர், ஆண்டோடைய தயவு அவன்கிட்ட இருந்தது. அதுதான் தேவன் ஆண்டு என்ன செஞ்சாரு, அந்த ஃபேவர் தயவு இருந்தனால தான் தேவன் அவனை உயர்த்தி ஆண்டு கொண்டு ஆசீர்வதிச்சு தேவன் கொண்டு போனார். இது எல்லாருக்குமே கிடைக்கிறது கிடையாது. எல்லாருக்குமே கிடைக்கிறது கிடையாது இந்த தயவு. ஓகேயா? இந்த ஃபேவர், தயவு, ஃபேவர் ஆர் கைண்ட்னஸ், இது யாருக்குமே கிடைக்கிறது இல்லை. ஓகேங்களா? தேவன் பழைய ஏற்பாட்டில் யார் மேல தேவன் தயவு பாராட்டுகிறாரோ அவனுக்கு தான் அது கிடைக்கும். அப்ப தாவீதுக்கு இருந்தது, தென் யாக்கோப்புக்கு இருந்தது, தென் மோசேக்கு இருந்தது, தென் ஜோஷுவாக்கு இருந்தது, தென் ஆபிரகாம், ஈசாக், இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் தேவன் நிறைய ஃபேவர், ஆண்டவர் தயவு செய்திருக்கார். ஓகே, நிறைய நேரம் நீங்களும் நானும் நிறைய பேர் தேவனோட தயவு, ஆண்டோட ஃபேவர்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் இன்னும் உணராம இருக்காங்க. அதை அது எப்படி வரும், அது என்ன மாதிரி நடக்கும் என்பது தான் இன்னைக்கு ரொம்ப பேர் அது தெரியாம, புரியாம, அது அறியாம இருக்கிறதுனால தான் அந்த தேவனுடைய தயவு என்ன என்பதை பிசாசனவன் நம்ம ஆவிக்குரிய கண்கள் அப்படின்னா the spiritual blind eyes, நம்ம ஆவிக்குரிய கண்களை குருடாக்கி நிறைய பேர் அப்படிதான் வச்சிருக்கிறோம். அதுதான் அவங்களால அந்த ஃபேவர், அந்த தயவை அவங்களால பார்க்க முடியல. நான் இதுதான் இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். அப்போ பவுல் எபேசியர் சபைக்கு எழுதும்போது பவுல் சொல்றாரு, கிறிஸ்து மூலியமாக என்னுடைய தயவு, என்னுடைய ஃபேவரை நான் உங்களுக்குள்ள நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு அப்பா சொல்றாரு. மறுபடியும் சொல்றேன், நல்லா கேளுங்க. என்னுடைய தயவு அப்படின்னா பழைய ஏற்பாட்டுல நான் யார் மேலெல்லாம் நான் தயவா, நான் ஃபேவரா, நான் காயினா இருந்தனோ அவங்ககிட்டலாம் நான் அவங்கள உயர்த்தி ஆசீர்வதித்து மேல தேவன் அவங்களை கொண்டு போயிருக்கிறாரு. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது, த நியூ டெஸ்டமென்ட் ஆண்டு வரும்போது தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா,
என்னுடைய தயவு வந்து கிறிஸ்து மூலியமாக, த்ரூ த கிரைஸ்ட், கிறிஸ்து மூலியமாக என் தயவை நான் உங்களுக்குள்ள நான் வந்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டு சொல்றேன். உங்களுக்குள்ள வச்சிருக்கிறேன்ற 2வது வசனத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, செகண்ட் வேர்ஸ், அப்புறம் நான் பிரசங்கத்துக்கு போறேன். தீத்து 3வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுதா, டைட்டஸ் சாப்டர் 3 verse number 4 ஆண்டோட வார்த்தை சொல்லுது, நம்மளுடைய இரட்சகராகிய தேவனுடைய தயவும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது. ஓகேயா, மனுஷர் மேல அன்பு அதை விட்டுருங்கள. தீத்துக்கு வந்து பவுல் எழுதும்போது என்ன சொல்றாரு, தேவனுடைய தயவு நம்ம மேல இருக்கிறதுனால, நல்லா தெரிஞ்சுங்க, தேவனுடைய தயவு நம்ம மேல, ஆண்டோடைய ஃபேவர் நம்ம மேல இருக்கிறதுனால அவருடைய பிரசன்னம் இஸ் பிரசன்ஸ். ஓகேயா, அவருடைய பிரசன்னம் அந்த தயவு மேல அப்படியே மூடி இருக்கு, இஸ் பிரசன்ட், அப்படியே இருக்குது. ஏன் பவுல் வந்து தீத்துக்கு அப்படி எழுதுறாரு அப்படின்னா, தேவ பிரசன், ஆண்டோடைய பிரசன்னம் எந்த தயவு மேல இருக்குதோ அங்க அந்த தயவு வேலை செய்யும். ஆமென். அந்த தயவு வேலை செய்யும். ஓகேயா, அந்த தயவு வேலை செய்யும். இது கொஞ்சம் டீப்பா இருக்கும், ஆனா நான் உங்களுக்கு உங்க அறிவுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அழகா சொல்றேன், நல்லா கேளுங்களேன். எபேசியர் 2:6 பவுல் என்ன எழுதுறாரு அப்படின்னா, கிறிஸ்து மூலியமாக அப்பா பழைய ஏற்பாடுல யார் மேலெல்லாம் தேவன் தயவா இருந்தாரோ அவங்களை ஆசீர்வதித்து, அவங்களை கனப்படுத்தி, அவங்களை உயர்த்தி தேவன் மேல வரைக்கும் தேவன் கொண்டு போயிருக்காரு. ஓகேங்களா, அவங்கள யாருமே அசைக்க முடியல, அவங்கள கீழே தள்ளவும் முடியல, அவங்கள ஒன்று இல்லாம ஆக்க முடியல. ஏன்னா அவங்க மேல தேவனுடைய தயவு இருந்தது, தேன் தேவனுடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னம் அங்க இருந்தது. ஓகேங்களா, அப்ப தேவன் ஆட்டோமேட்டிக்கா அவங்களை உயர்த்திடுவார். இதை தான் பவுல் புதிய ஏற்பாட்டுக்கு தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய தயவு கிறிஸ்து மூலியமா உங்க மேல நான் வச்சுட்டேன், அந்த தயவு மேல என்னுடைய பிரசன்னம் அங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லிடுறாரு. மை பிரசன்ஸ் அந்த தயவு மேல, அந்த ஃபேவர் மேல இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்து நம்ம பிரசங்கத்துல வந்து தேவன் நம்ம மேல தயவா இருக்காரு, தேவன் நம்ம மேல தயவா இருக்காரு, தேவனோட தயவு இருக்கிறதுனால தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு, தேவன் வந்து தேவனோட தயவு நம்ம மேல இருக்கிறதுனால தேவன் நம்மளை உயர்த்துவாரு, அப்படிதான் நம்ம தெரிஞ்சிருக்கிறோமே தவிர தேவனுடைய தயவுன்னா என்ன என்பதை தான் நீங்க விளங்கிக்கணும். அதை முற்றுமா நீங்க விளங்கிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அப்ப அந்த தயவு மேல தேவனோட பிரசன்னம் இருக்குது என்பதை தேவன் சொல்லி இருக்கிறாரு. ஓகே, 3வது நீங்க எடுத்துங்க. 3வது ஓகே, கொலோசியர் 3:12, புக் ஆஃப் கொலோசியன்ஸ் சாப்டர் 3 verse number 12, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்ம எல்லாருமே தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய தயவு நம்ம மேல இருக்கு, ஆண்டுடைய பிரசன்னம் நம்ம மேல இருக்கிறதுனால நாம் தேவனுடைய தயவை தரித்திருக்கிறோமா, தேவனுடைய தயவை நம்மளுடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் நாம் தரித்திருக்கிறோமா? தரித்திருக்கிறோம் அப்படின்னா தமிழ் என்ன வார்த்தை? நான் வந்து சட்டையை தரித்திருக்கிறேன், சட்டை சுழுவாரு நான் தரித்திருக்கிறேன், அதான் அப்படி நாம் சட்டை சுழுவாரு அணிஞ்சிருக்கிறோம், இல்லை தரித்திருக்கிறோம். தரித்திரம் அப்படின்னா தரித்திருக்கிறோம்னா நம்ம போட்டு கொண்டு இருக்கிறோம், வே அப்படின்னா நம்ம சட்ட துணி நம்ம வே பண்ணியிருக்கிறோம்ல. அதே போல தேவனுடைய தயவையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் நாம் தரித்திருக்கிறோம் என்று பவுல் எழுதுகிறார். நல்ல மனசுல வச்சுங்க, தேவனுடைய தயவு நம்ம மேல இருக்கு, அந்த தயவு மேல தேவனுடைய பிரசன்னம் இருக்கு, அதை நம்ம தரித்திருக்கிறோம், நம்ம வந்து தரித்திருக்கிறோம் என்று தேவன் சொல்லுகிறார். ஓகே, அப்ப நம்ம யார் மேல குறை? ஏன் நம்ம வாழ்க்கையில உயர முடியல? ஏன் தேவனுடைய ஆசீர்வாதத்துல உயர முடியல? தேவனுடைய காரியங்கள்ல ஏன் நம்மளால உயர முடியல? எல்லா இடத்துலையும் ஏன் பிளாக்கா இருக்கு? ஏன் எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து தேவனுடைய தயவு நம்மளுக்கு கிடைக்க மாட்டுது? இதெல்லாம் நம்ம பார்க்கணும். நிறைய நேரம் நம்ம என்ன வாய் வளரி நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு லக்கு இருந்தால் தான் நம்ம மேலே போவோம். அப்படியெல்லாம் கிடையாது. ஓகேயா, புதிய ஏற்பாட்டு தேவனுடைய பிள்ளைகள் நல்லா தெரிஞ்சுங்க, we are gifted, நம்ம வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஓகேயா, யாரெல்லாம் கிறிஸ்து கிட்ட வராங்களோ அவங்க மேலெல்லாம் தேவனுடைய தயவும் தேவனுடைய பிரசன்னமும் நாம் தரித்திருக்கிறோம் என்பதுதான் வேதம் நம்மளுக்கு ஆதாரபூர்வமாக சொல்லுது.
அப்ப தேவனுடைய தயவு நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா நீங்களும் நானும் வந்து இப்படி நம்ம வந்து இருக்க போறதில்லை. தேவன் நம்மளை படிப்படியாய் நம்மளை எல்லா விதத்திலையும் தேவன் நம்மளை உயர்த்தி கொண்டே தான் போவாரே தவிர நாம் கீழே வரமாட்டோம். ஓகேயா, நம்ம கீழே வரமாட்டோம். ஏன்னா தேவனுடைய தயவு நாம் அறியாதனால தான் பிசாசனவை நம்முடைய ஆவிக்குரிய கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறதுனால தேவனுடைய தயவு என்றால் என்ன, வாட் இஸ் a favor, வாட் இஸ் a kindness, அதை நம்ம அறியாமல் இருக்கிறதுனால தான் அந்த தேவ தயவுல இருக்கிற தேவனுடைய பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யாம போயிடும். அதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும், அதை வந்து நீங்க அறிஞ்சுக்கணும். இது எப்படி பாச என்பதை தான் நான் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்ல போறேன். நல்ல கவனமா கேளுங்க. நம்ம தேவன் ரொம்ப நல்லவரா. ஓகே, இந்த தேவனுடைய தயவு ஆண்டோடைய ஃபேவர் இருக்குல்ல, இது தேவன் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தேவன் வைத்த ஒரு வரம். ஓகேயா, 9 வரத்துல ஒரு வரம் வந்து தயவு, ஃபேவர். 9 gift of the Holy Spirit. The favor is one of the gift of the Holy Spirit. இதை தேவன் நமக்குள்ள தேவன் வைத்திருக்கிறாரா. இதை ரொம்ப பேர் நமக்கு வந்து போதிக்காதனால நிறைய ஊழியக்காரர்கள் பெரும்பாலும் தமிழ் சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து போதிக்க மாட்டாங்க. ஓகேயா, ஏன் அவங்க போதிக்க மாட்டாங்க அப்படின்னா பாஸ்டருக்கு ஒண்டி தான் தேவனுடைய தெய்வம் தேவனுடைய ஃபேவர் இருக்குதை தவிர சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு இந்த ஃபேவர் தயவு இந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு நிறைய தேவ பிள்ளைகள் திங்கிங் அவங்க அந்த மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஓகேயா, அவங்க அந்த மாதிரி வந்து அவங்க நினைச்சுக்கிறாங்க. அதனால தான் பிசாசன் என்ன செய்யறான், இந்த ஏரியால நம்மளை அப்படியே பிளாக் வச்சிருக்கான், பிளாக் பண்ணிட்டான் நம்மளை. ஆனா தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்கு. தேவன் நம்ம போறதெல்லாம் ஒரு சில காரியங்கள்லாம் வந்து நம்மளுக்கு வெற்றி சக்சஸ் இதெல்லாம் கிடைக்கிறது காரணம் ஏன்னா ஆண்டோடைய கிருபை நம்ம மேல இருக்கிறதுனால, ரெண்டாவது தேவனை நம்ம உணர்ந்திருக்கிறதுனால. ஃபேவர் எங்க போச்சு, ஆண்டோடைய தெய்வம் எங்க போச்சு, இது ஏன் நம்மளோட வாழ்க்கையில அது கிரியை செய்ய மாட்டுது, ஏன் அது வந்து வேலை செய்ய மாட்டுது என்பதை தான் நாம் வந்து பார்க்க போறோம். அப்போ பவுல் வந்து சொல்றாரு. ஓகேயா, பவுல் வந்து அவர் பேசும்போது அப்போ ஒவ்வொரு சபைகளுக்கும் அவரோட லெட்டர்ஸ் அவரோட நிருபங்கள்லாம் எழுதும்போது அந்த சபையில் இருக்கிறவங்களாம் யாரு, பரிசேயர்கள், சதுசேயர்கள், யூதர்கள், தென் கிரேக்கியர்கள், தென் ரோமர்கள். இவங்கெல்லாம் அந்த சபையில் இருக்கும்போது பாருங்க, இவங்கெல்லாம் அந்த சர்ச்சில் இருக்கும்போது அவங்கெல்லாம் வந்து பழைய ஏற்பாட்டு அப்படின்னா ஓல்ட் டெஸ்டமெண்ட் பழைய ஏற்பாட்டில் அவங்க லா நியாய பிரமாணத்தில் அவங்க இருந்தனால அவங்களுடைய மென்டாலிட்டி அவங்களுடைய திங்கிங்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா பழைய ஏற்பாட்டில் தேவன் யார் மேலே தயவாக இருக்கிறாரோ, யார் மேலே தேவன் ஃபேவர் ஆண்டவர் ரொம்ப கைண்ட்னஸாக இருக்கிறாரோ அவங்கள தான் தேவன் ஆண்டவர் உயர்த்தி வைப்பார் என்ற எண்ணம் பழைய ஏற்பாட்டில் இவனுங்களுக்குலாம் இருந்தது. நல்லா மனசில் வச்சுங்க, இதெல்லாம் அவனுங்களுக்குள்ள இருந்தது. பிகாஸ் அவங்க வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்லேருந்து வர்றவங்க. இப்போ இயேசுகிட்ட அவங்க வந்த உடனே அவங்க ஸ்டில் தே ஸ்டாண்ட் த லா, அவங்க அந்த நியாய பிரமாணம் தான் அவங்க நின்றுகிட்டு இருக்கிறாங்க. அதான் அவங்க சபைக்கு எபேசிய சபைக்கு எழுதும் போது அது ஒரு பட்டணம் அங்கே எழுதுறாங்க. கொரிந்தியன் அது ஒரு பட்டணம், தீத்து அது ஒரு பட்டணம். இப்போ அந்த பட்டணத்தெல்லாம் அவங்க இருக்கும்போது பவுல் அந்த சபைக்கு எழுதும்போது பவுல் வந்து இதை சொல்றாரு. என்ன சொல்றாரு, தேவனுடைய ஃபேவர் பழைய ஏற்பாட்டில் இவங்களுக்கு மட்டும் இல்லை நம்ம மேலேயும் ஆண்டவர் அந்த ஃபேவர் வச்சிருக்கிறாரு அப்படி பவுல் வந்து சொல்றாரு. அவனுங்க வந்து குருட்டுத்தனமாக ஏனோ தானுமா அவங்க கேட்குறாங்க, ஹவ் அது எப்படி முடியும், எப்படி தேவன் நம்ம மேலே இருப்பாரு, ஆண்டவர் வந்து ஆபிரகாம் மேலே வச்சாரு, ஈசாக்கு மேலே வச்சாரு, யாக்கோப் மேலே வச்சாரு, தென் மோசே மேலே வச்சாரு, ஜோஷுவா மேலே வச்சாரு, அப்படிதானே தேவன் நம்மளை ஆண்டவர் வச்சுட்டு வந்திருக்காரு, நமக்கு எப்படி தேவன் அந்த ஃபேவரை அந்த தெய்வ நமக்கு ஆண்டவர் வைப்பாரு அப்படின்னு இவனுங்களுக்கு கேள்வி. அதுவும் பவுல் வந்து எடுத்து சொல்றாரு. அப்ப பவுல் என்ன சொல்றாரா, நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் காட்ஸ் ஃபேவர் நம்ம மேல இருக்கு, ஆண்டோட தெய்வம். இது எல்லாருமே நம்ம வந்து உணரணும். we must know God's favor நம்ம மேல இருக்குன்னு.
ஓகேங்களா? நம்ம வந்து நம்ம சில நேரங்கள் நம்ம என்ன நினைக்கிறோம், அது நீ நினைக்காதனால, அது நீ தெரியாதனால, அறியாதனால தான் தேவனுடைய ஃபேவர் நம்ம வாழ்க்கையில அது கிரியை செய்யாத படிக்கு அது ஒரு வரம். தட்ஸ் ஒன் கிஃப்ட். அது வரமா இருக்கிறதுனால அது நம்மளுடைய வாழ்க்கையில கிரியை செய்யாம போயிடும். அப்ப நம்ம வாழ்றது எதுல வாழ்றோம்? தேவனுடைய கிருபையில தான் நம்ம வாழ்றோம். அவனுடைய ஃபேவர் நம்மள்ட்ட இருக்காது. அப்ப தேவன் ஆண்டு பவுல் என்ன எழுதுறாரு, அது எபேசியர் சபையா இருக்கட்டும், அல்லது தீத்து சபையா இருக்கட்டும், கொலிசே சபையா இருக்கட்டும், நிறைய சபைகளுக்கு 14 நிருபம் 16 லெட்டர்ஸ் அவர் எழுதுற எல்லா சபைக்கும் எழுதும் போது சொல்றாரு, அந்த பவுல் சொல்றாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள் அந்த தயவை தேவன் உங்களுக்குள்ள ஆண்டு வச்சிருக்கிறாரு. அந்த தயவு மேல தேவனுடைய பிரசனம் அங்க இருக்கிறதுனால, அதை நாம் தரித்திருக்கிறதுனால, அந்த தயவு, அந்த ஃபேவர் நீ எங்க இருந்தாலும் அது தேவன் ஆண்டு கிரியை செய்து உன்னை உயர்த்தி உன்னை ஆசீர்வதித்து உன்னை மகிமையாய் தேவன் உன்னை கொண்டு போவார். தெரிஞ்சுங்க. ஓகேயா? இதான் இன்ட்ரோடக்ஷன். இதான் ஒரு முகவுரியாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ நான் வந்து ஒரு விளக்கத்துக்கு நான் போவோம். நல்லா கேளுங்க. ஆதியாகமம் 24:12 புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 24 verse number 12 நம்ம எடுத்துக்குவோம். ஆதியாகமம் 22:14 எடுத்தவங்க வேகமா கணியன் வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 24:12 புக் ஆஃப் ஜெனிசிஸ் 24 verse number 12 எடுத்தவங்க வாசிங்களேன். தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கும் நீர் எனக்கு காரியம் தீர்க்க பண்ணின என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். சரியா? ஓகே. நீங்க ஆதியாகமம் 24:12 நீங்க வாசிங்கன்னா, எலியேசர் வந்து யாரு? எலியேசர் வந்து ஆபிரகாமுக்கு, நல்லதுங்க, எலியேசர் வந்து ஆபிரகாமுக்கு வேலைக்காரன். ஓகேயா? அது கிரேக்க பதம் என்ன எழுதியிருக்குன்னா, த சிம்பிள் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருக்கு முன் உதாரணமாய் இருந்தவர் தான் எலியேசர். அதில் மறுபடியும் சொல்றேன் கேளுங்க. எலியேசர் வந்து ஆபிரகாமுடைய வேலைக்காரன். எங்க போறான்? தன்னுடைய ஆபிரகாமுடைய மகனுக்கு பொண்ணு பார்க்க போறான். ஓகேங்களா? அப்ப அவன் வந்து அறிக்கை செய்யறான், கன்ஃபெஸ் பண்றான், அறிக்கை செய்யறான், என்னுடைய எஜமானுக்கு வந்து தேவன் எல்லா விதத்திலையும் தேவனுடைய ஃபேவர், ஆண்டுடைய தயவு அவன் மேல இருக்குது. அதனால அவனோட மகனுக்கு நான் பொண்ணு பார்க்க போகிற இடத்துல ஆபிரகாமுடைய தயவு அங்க இருக்கணும்னு அவன் சொல்றான். ஆபிரகாமுடைய தயவு அங்க இருக்கணும்னு சொல்றான். புதிய ஏற்பாட்டுல நம்மளோட மற்றவங்களுடைய தயவு நம்மளுக்கு தேவையில்லை. நமக்கு தேவனுடைய தயவு நம்மளுக்கு எப்போது இருக்குதுன்னு வேதம் சொல்லுகிறது. இவன் என்ன சொல்லுகிறான்? நான் வந்து பொண்ணு பார்க்க போறேன், அதனால ஆபிரகாம் மேல இருந்த அந்த தயவு எனக்கு, இந்த தயவு எனக்கு காட்ட ஆண்டவரே அப்படின்னு தேவன் சொல்றான். எலியேசர்னா யாரு? தட்ஸ் a symbol of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானது முன் உதாரணமானவர். தட்ஸ் a symbol, அடையாளம், அதுதான். ஓகேங்களா? ஆனா இப்ப புதிய ஏற்பாடு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, தேவனுடைய ஃபேவர், ஆண்டோடைய தயவு நம்ம மேல இருக்கிறதுனால இஸ் பிரசன்ட். அவருடைய பிரசன்னம் அப்படின்னா என்ன? பிரசன்னம் அப்படின்னா தேவ ஆவியானவருடைய பிரசன்னம் நம்ம கூட இருக்கிறதுனால அதை நாம் தரித்திருக்கிறோம் என்று தான் வேதம் சொல்லுகிறது. அப்ப எலியேசர் வந்து அவன் போகும்போது பாருங்க, அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. அவன் போறான், ஒரு கிணத்துக்கிட்ட போய் நிக்கிறான். ஓகேயா? ராக்கேல் வரா. ஓகேங்களா? அங்க தேவன் வந்து அங்க ஒரு ஃபேவர் அங்க தேவன் செய்யறதை நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? ஆண்டவர் வந்து ஒரு ஃபேவர் பண்றாரு. எல்லாத்தையும் தேவன் கை கூட தேவன் செய்யறாரு. எல்லா காரியத்தையும் தேவன் ஆண்டவர் வாக்கி பண்றாரு. ஓகேங்களா? அதே போலதான் தேவனுடைய ஃபேவர் நம்ம மேல இருக்குது என்பதை நீங்கள் நானும் நீங்க உணர்ந்து கொள்ளணும். அப்படின்னா நீங்க வேலை செய்றீங்க, ஒரு வேலை இடத்துல நீங்க வேலை செய்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து அந்த கம்பெனிலயோ அந்த ஆபீஸ்லயோ இல்ல நீங்க படிக்கிற ஸ்கூல்லயோ நீங்க வந்து
ஒரு ஒரு ஸ்டூடெண்டாகவோ இல்லை ஒரு வேலைக்காரங்களாகவோ நீங்கள் இல்லை. நீங்கள் அப்படின்னு நினைச்சு நீங்கள் அங்கே இருக்கக்கூடாது. நான் இந்த இடத்துல இருந்தாலும் தேவனுடைய ஃபேவர், ஆண்டோடைய தயவு என் மேலே இருக்கிறத நீங்கள் முதல்ல உணரணும். நீங்கள் முதல்ல உணரணும். எலியேசர் அதான் உணர்ந்தான். ஃபர்ஸ்ட் அவனுடைய ரிமெம்பர், அவன் என்ன உணர்ந்தான் அப்படின்னா, ஆபிரகாமுடைய தயவு என் மேல இருக்கு, அதனால தேவன் என்னை எல்லா விதத்திலையும் என்னை உயர்த்தி ஆசீர்வதித்து தேவன் என்னை கொண்டு போவாரு என்ற எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். நிறைய பேருக்கு இந்த எண்ணம் இல்லாதனால தான் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் வேலைக்கு வந்தேன், வேலை செய்கிறேன், அவ்வளவுதான் அப்படின்னு அவங்க போகும்போது பாருங்க, அவங்க வேலை செய்து உள்ள சம்பளத்தை தான் அவங்க பெற்றுக்கொள்வாங்களே தவிர அந்த பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள், இல்லை அதுக்கு மேலே போஸ்டுக்கு நம்ம போடுறது, இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காது. அவங்களுக்கு கிடைக்கவே. ஓகேங்களா? நீ வாழ்றதும் நிர்மூலமாகாம இருக்கிறதும் நீ வாழ்ந்து கொண்டிருக்க எல்லாமே தேவனுடைய கிருபையில தான் நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற. ஆனா இது உனக்கு இருக்காது என்பதை நான் உனக்கு தெளிவுபடுத்துகிறேன். அப்ப நீ எங்க போனாலும் சரி, நீ வேலைக்கு போறியா, நீ ஸ்கூலுக்கு போறியா, இல்ல அடுத்த எடுகேஷனுக்கு நீ போறியா, எல்லா இடத்துலயும் நீ போகும்போதெல்லாம் நீ என்ன நினைக்கணும்னா, ஆண்டவருடைய ஃபேவர், தேவனுடைய தயவு என் மேல இருக்கிறதுனால இந்த படிப்பிலிருந்து அடுத்த படிக்கு தேவன் என்னை உயர்த்துவார். வேலைக்கு நீ போற அப்படின்னா நீ என்ன நினைக்கணும், இந்த வேலையிடத்துல கர்த்தர் என்னை உயர்த்தி என்னை பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இல்லை நான் ஜிஎம் இல்லை ஜெனரல் மேனேஜர், சிஓ, இல்லை இதுக்கு மேலே தேவன் என்னை உயர்த்தி என்னை கொண்டு போவார் என்ற எண்ணம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அது வரணும். சும்மா வேலைக்கு மட்டும் நீங்க போயிட்டு வர்றதில்லை. இந்த இடத்துல தேவன் என்னை உயர்த்தி வைப்பாரு, உயர்த்தி வைக்கிறது மட்டும் இல்லை, தேவனுடைய ஃபேவர் என் மேல இருக்கிறதுனால ஆண்டை என்னை உயர்த்தி வைப்பாரு. நீங்க சொல்லி பாருங்க, நாளையிலிருந்து நீங்க சொல்லி பாருங்களேன், உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்களேன். அதுதான் எலியேசர் சொல்றான். எலியேசர் சொல்லிட்டு போறான் பாருங்க, அவனுக்கு ஆபிரகாம் மேல இருந்த அந்த ஃபேவர், அந்த தயவு அவனுக்கு கிடைக்குது. தென் அங்க ரெபெக்காவை பொண்ணு பார்க்குறாங்க. தென் அதுக்கு ஒருபாடு எல்லாமே நடந்து வருகிறத நம்ம பார்க்குறோம். இதை தான் தேவன் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய தயவு நம்ம மேல இருக்கு, ஆண்டவருடைய ஃபேவர், தேவனுடைய தயவு நம்ம மேல இருக்கு. இதை நம்ம எப்போதும் எப்பெல்லாம் நம்ம அதை உணர்றோமோ, இதை பவுல் பரிசேய, சதுசேய, யூதர்கள், கிரேக்கர்கள், தென் ரோமர்கள்லாம் சபையில் இருக்கும் போதெல்லாம் பவுல் இதை ஹைலைட் பண்றாரு. அவங்கள்ட்ட பவுல் ஹைலைட் பண்றாரு. என்ன சொல்றாரு, ஆண்டோடைய ஃபேவர் உங்க மேல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிற்பாடு தான் அவங்க பிலீஃப், அவங்க விசுவாசிச்சாங்க. அது பிற்பாடு நீங்க பாருங்க, யாரெல்லாம் அதை விசுவாசிச்சாங்களோ அவங்களெல்லாம் தேவன் அவங்கள உயர்த்தி வச்சிருந்தாரு. ஓகே, அடுத்த ஸ்டெப்க்கு நான் போறதுக்கு முன்பு நான் உங்களுக்கு இப்படி ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ற, நல்லா கேளுங்க. யோசேப்பு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவன் தான். ஓகேங்களா? அவர் குறித்து நீங்க படிச்சீங்களா படிக்கலையா என்பது எனக்கு தெரியாது. ஆனா பிரசங்கத்துல ஒரு வேலை நீங்க கேட்டுக்கலாம். யோசேப்பு யாரு? அவர் யாக்கோபுடைய கோத்திரத்துல 12 கோத்திரத்துல சின்ன கோத்திரம் தான் யாரு? யோசேப்பு. எந்த கோத்திரத்தில் உள்ளவன்? மனாசை கோத்திரத்தில் உள்ளவன். ஓகேயா? எந்த கோத்திரம்? சின்ன கோத்திரம் மனாசை கோத்திரம். ஓகேங்களா? யோசேப்பும் பெஞ்சமினும் இன்னொரு தாய்க்கு பிறந்தவங்க. அதனால அவங்க மனாசை கோத்திரம் உள்ளவங்க அவங்க. ஓகேங்களா? ஸோ மனாசை கோத்திரத்தில் அவங்க இருந்தபோது, மனாசை என்றால் கிரேக்க பதம் என்ன சொல்லுதுன்னா, forgive and forget, மன்னிச்சிரு மறந்துரு, அதான் அதோட அர்த்தம். நான் அதுக்கு போக விரும்பல. அப்ப யோசேப்பு அந்த கோத்திரத்தில் அவன் இருக்கும்போது பாருங்க, அண்ணன் பாருங்க எல்லாமே என்ன செய்யப்பட்டாங்க, அவனை பகைச்சாங்க. இப்ப நீங்களும் நானும் தேவன் அறியாத காலத்துல பிசாசானவன் நமக்கு பகையா இருந்தான், நம்மளுக்கு விரோதியா இருந்தான். அதனால நம்மளை எவ்வளோ கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளோ கஷ்டத்துல நம்மளை போய் நிறுத்தி வச்சுட்டான். தரித்திரம், வறுமை, வியாதி, பிரச்சனை, போராட்டம், கண்ணீர், துக்கம்,
பிசாசுடைய பிடி, மரண தண்டனை, ஆக்கண தீர்ப்பு எல்லாத்திலையும் அங்கே கடந்தோம். இப்போ யோசேப்பு மேலே அப்படிங்க எல்லாரும் பகையாக இருந்தனால அவனை கொல்லணுன்னு தான் பிளான் போட்டானுங்க. ஆனால் தூக்கி குழியில் போட்டு புதைக்க இருந்தானுங்க. புதைக்க போகிற நேரத்தில் தான் வந்து ரூபன் அப்படின்னா மூத்தவன், அவன் வந்து என்ன பண்ணா அதை வந்து தடை செஞ்சுட்டான். ஓகே, இப்போ அவனை வந்து பிடிச்சி என்ன பண்ணாங்க, மிடினாய்ட் கையில் வித்துட்டானுங்க. மிடினாய்ட் கையில் கொடுத்துட்டாங்க. மிடினாய்ட் என்ன பண்ணிட்டான், எடுத்து போய் போத்திவர் வீட்டில் 20 வெள்ளி காசுக்கு வித்துட்டாங்க. தென் அவனுடைய மனைவி இவனுடைய தகாது மூலியமா நடக்க வரும்போது அவன் அந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு ஓடுறான். அவன் ஓடும்போது பாருங்க, அவன் மேலே அவன் வந்து தப்பான பழியை போட்டு அவனை சிறையில் போடுறாங்க. ஓகேங்களா? அப்போ சிறையில் போடும்போது ஒட்டு மொத்தம் 13 வருஷம் 13 இயர்ஸ் அவன் வந்து அந்த பிரிசனில் இருக்கிறான். ஓகேயா, பிரிசனில் இருக்கிறான். இப்போ நீங்களும் நானும் பல வருஷங்கள், இப்போ நான் வந்து இயேசுவை நான் தெரிஞ்சு கொண்டது 17 வயசு. இன்னும் 17 வயசு கூட எனக்கு ஆகலை. ஓகேங்களா? இன்னும் 17 வயசு கூட பூர்ணம் ஆகலை. அப்போ தேவன் என்னை தெரிந்து கொண்டாரு. அப்போ நான் பிறந்த வயதிலிருந்து 17 வயசு வரைக்கும் நான் வந்து பிசாசோடைய சிறையில் தான் இருந்தேன். அதுதான் என்னோட குடும்பத்தில் நான் அந்த சிறையெல்லாம் பார்க்கும்போது கண்ணீர், வேதனை, மரணம், பசி, பட்டினி, நிறைய விஷயங்களை வந்து பார்த்தாச்சு. தாங்க முடியாத வேதனை அதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. தென் இயேசு வந்து 17 வயசுல என்டர் பண்றாரு, என் வாழ்க்கையில் வராரு. அவர் வந்த உடனே பாருங்க, அதிலேருந்து தேவன் முற்றுமாய் ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறாரு. ஓகேயா, தேவன் வந்து விடுதலை கொடுக்கிறாரு. இப்ப மிடினைட்ஸ் யோசேப்பு வந்து பிரிசன்ல இருக்கிறான். இந்த பானை பாத்திரக்காரன் பட்லர். இந்த பானை பாத்திரக்காரன் அப்படின்னா பானை தேய்க்கிறவன் கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க, பானை பாத்திரக்காரன்னா பானை தேய்க்கிறவன் கிடையாது. இங்கிலீஷ்ல வந்து பட்லர் அப்படின்னா ராஜாவுக்கு வந்து சாப்பாடெல்லாம் சமைச்சு வச்சிருவாங்க. அந்த சாப்பாடை போய் டேஸ்ட் எடுத்து சாப்பிடணும். சாப்பிட்றது மட்டும் இல்லை, அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். இல்லை பாய்சன் இருக்கா, மருந்து இருக்கா, என்ன இருக்கு, அதெல்லாம் செக் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணி பிற்பாடு தான் ராஜா கிட்ட அவர் சொல்லுவார், நீங்க சாப்பிடலாம் அப்படி சொன்னா அப்பதான் போய் சாப்பிடணும். அவன் பேர் தான் பானை பாத்திரக்காரன், பட்லர். ஓகேங்களா? ஏன்னா சிலெல்லாம் முன்ன கேட்டிருக்காங்க, அவன பானை தேய்க்கிறோம் நான். ஓகே, தெரிஞ்சுங்க, தெரியாம உட்காந்து இதெல்லாம் நீங்க ஞானமா தெரிஞ்சுங்க. ஓகே, பானை பாத்திரக்காரன் வந்து ஒரு தரிசனத்தை பார்த்தான், அது வந்து இன்டர்பிரேட் பண்ணா, ஒரு வியாக்கியானம் பண்ணா, எல்லாம் நடந்தது. அப்ப பானை பாத்திரக்காரன் மறுபடியும் ராஜாவோட அரண்மனைக்கு போறான், வேலைக்கு போறான். போகும்போது என்ன சொன்னா, நான் வந்து உன்னை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நான் ராஜாட்ட சொல்றேன், ராஜா உன்னை விடுதலையாக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு போனவன் என்ன செஞ்சிட்டான், 2 வருஷம் யோசேப்பை மறந்துட்டான். ஓகே, 2 வருஷம் அவன் மறந்துட்டான். ஏன்னா நம்மளுடைய ஃபேவர், அவன் மேல இருக்கிற தேவ தயவு தேவன்றிருந்து வந்தது, மனுஷன்றிருந்து வந்தது இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க, மனுஷன்றிருந்து வந்தது இல்லை, தேவன்றிருந்து வரணும். இப்போ உங்க மேல இருக்கிற தேவனுடைய ஃபேவர் தயவுலாம் எங்க இருந்து வந்தது தெரியுங்களா? தேவன்றிருந்து இயேசு மூலியமா உங்களுக்கு வந்தது. முதல்ல இது ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, இது முதல்ல அறிஞ்சுங்க. தேவனுடைய தயவுன்னா எல்லாத்திலையும் உயர்த்தி வைப்பாரு. அது வீடா இருக்கட்டும், காடியா இருக்கட்டும், உங்க வேலையா இருக்கட்டும், உங்களோட படிப்பா இருக்கட்டும், உடவை எதுவா இருக்கட்டுமே. ஓகேங்களா? ரொம்ப லெஸ்ட் நம்ம வந்து இப்போ வேலை இடத்துக்கு போகிறோம், காலையில் ப்ரே பண்ணிட்டு போகிறோம். சில எல்லாம் ப்ரே பண்ணாமலும் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸ்கூலுக்கு போகிறவங்களும் ப்ரே பண்ணிட்டு போகிறவங்களும் இருக்காங்க, ப்ரே பண்ணாமல் போகிறவங்களும் இருக்கிறாங்க. நீ ப்ரே பண்ணும்போது, இல்லை நீ வேலை இடத்துல இருக்கும்போது, இல்லை நீ ஸ்கூலில் இருக்கும்போது நீ என்ன சொல்லணும், நீ முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ண சொல்ல, ஆண்டவரே உன்னுடைய ஃபேவர் எனக்கு வேணும், உன்னுடைய தயவு எனக்கு வேணும், அந்த தயவு என் மேல இருக்கிறதுக்காக சோதர ஆண்டவரே நீங்க சொல்லி பாருங்க. அந்த பிரசன்னு சொல்றேன்ல, பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரு, கிரியை பண்ணுவார். இப்ப யோசேப்பை மறந்தாச்சு, யோசேப்பு அங்க இருக்கிறான், ஆனா தேவனுடைய ஃபேவர் அவன் மேல இருக்கு. ஓகேங்களா? தேவனுடைய ஃபேவர் எப்ப இருந்து அவன் மேல இருக்கு, எப்ப இருந்து அவன் மேல தேவனுடைய தயவு இருக்குன்னா, அவன் வந்து யாக்கோபு வீட்டுல பிறக்கிற டைம்ல இருந்து அவன் பிரிசன்ல இருக்கிற வரைக்கும் தேவனுடைய தயவு அவன் மேல இருந்தது.
ஓகே, நீங்களும் நானும் தேவனுடைய தயவு நம் தாயின் கருவில் உருவாகும் போதே தேவனுடைய தயவு நம்ம மேல இருந்தது. பட் we don't know, நம்மளுக்கு தெரியல. ஓகேயா, நம்மளுக்கு தெரியல. ஓகேயா, நம்மளுக்கு தெரியல. ஆனா யோசேப் அறிஞ்சிருந்தான். ஏன் யோசேப் அறிஞ்சிருந்தான்னா, they the chosen people, அவங்க தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். ஆனா தேவன் நம்மளும் சூஸ் பண்ணிட்டாரு. ஆனா நம்ம வந்து விக்கிர ஆராதனை இதுல நம்ம கடந்தோம், நம்மளுக்கு தெரியல. ஓகே, யோசேப்புக்கு வந்து அந்த அதுக்கு பிற்பாடு பாருங்க, ராஜா ஒரு தரிசனத்தை பார்க்குறாரு. அப்போ அது வியாக்கரணம் சொல்றதுக்கு யாருமே இல்லை. அப்போதான் பானபாத்திரக்காரன் சொல்றான், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் யோசேப்புன்னு ஒருத்தன் பிரீசனில் இருக்கிறான், அவன் வியாக்கியானம் பண்ணுவான்னு அவனை கொண்டு வந்தாங்க பாருங்க. அவன் ராஜாவுக்கு வியாக்கியானம் பண்ணான். ஓகேங்களா, வியாக்கியானம் பண்ணான். அந்த வியாக்கியானம் சொல்றதுக்கு காரணமே தேவன் தான். ஆண்டு தான் ராஜாவுக்கே அந்த தரிசனத்தை கொடுத்தாரு. அது வியாக்கியானம் பண்ணினதுக்கு தேவன் கொடுத்தது யோசேப்புக்கு. அது செஞ்சான் பாருங்க. தேவனுடைய ஃபேவர் என்ன பண்ணிச்சு, அந்த எகிப்து தேசத்திலேயே அவனை உயர்த்த ஆரம்பிச்சது. 127 தேசத்துக்கு அவன் மந்திரியா இருந்தான். அவனை கேட்காம யாருமே அந்த தேசத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆண்டு பாருங்க எப்படி உறுத்தினாரு. இப்ப நம்மளோட லைஃப்க்கு வருவோம். நாம தேவனை அறியாத இருந்த காலத்துல தேவனுடைய ஃபேவர் இருந்தது நம்மளுக்கு தெரியல. இப்ப நம்ம தேவனை அறிஞ்சு நம்ம வந்த பிற்பாடு நம்மளுடைய தேவனுடைய தயவு நம்ம மேல இருக்குது என்பதை நீங்களும் நானும் பைபிள் படிக்காதனால நம்ம அறியாம இருந்திருக்கலாம். ஒருவேளை பாசம் பாருங்க அது போதிக்காதனால நம்ம அறியாம இருந்திருக்கலாம். ஒருவேளை தேவனுடைய தயவு நமக்குள்ள இருக்குது என்பது ஞானம், அறிவு, விஸ்டம் இதெல்லாம் நமக்கு இல்லாதனால நம்மளுக்கு தெரியாம இருந்தது. நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன், தேவனுடைய ஃபேவர், ஆண்டோடைய தயவு எங்கேயுமே உங்களுக்கு இருக்கு. ஓகேயா, எங்கேயுமே இருக்கு. எல்லா இடத்துலையும் தேவனுடைய தயவு உன் மேல இருக்கு. ஓகேங்களா, உன் படிப்புல இருக்கு, வேலையில இருக்கு, பிசினஸ்ல இருக்கு, உன்னுடைய எதிர்காலத்தில் இருக்கு, உன் குடும்பத்தில் இருக்கு, உன்னுடைய எல்லா காரியங்களையும் தேவனுடைய ஃபேவர், ஆண்டோடைய தயவு உன் மேல இருக்குன்னு வசனம் தெளிவா சொல்லுகிறது. அப்ப நீ எதை செய்தாலும், நீ என்ன பண்ணாலும், உன் சிந்தையில ஃபர்ஸ்ட் நீ நினைக்க வேண்டியது என்ன, ஆண்டோடைய ஃபேவர், ஆண்டோடைய தயவு நம்ம மேல இருக்கு. இப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவரே எனக்கு ஃபேவர் பண்ணும், எனக்கு தயவு பண்ணும், எனக்கு இது செய்ய ஆண்டவரே, நீ இதை பண்ண ஆண்டவரே அப்படி நம்ம தேவன்கிட்ட கேட்கறது பிச்சை கேட்கிற மாதிரி. நீங்களும் நானும் பிச்சைக்காரங்க இல்ல, வேதம் அதான் சொல்லுது. வேதம் நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஆண்டோடைய ஃபேவர் நம்ம மேல இருக்கு, ஆண்டோடைய தயவு நம்ம மேல இருக்கு என்பதை தேவன் ஆண்டு சொல்லுகிறார். அதுதான் நான் பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன். நான் வந்து சும்மா சாதாரண ஒரு ஸ்டேட்ல இருந்தவன் தான். 17 வயசு கூட நிறையில சிங்கப்பூர் போயிட்டேன். ஏன்னா குடும்பம் கஷ்டப்படுறாங்கன்ட்டு நான் அங்கே போயிட்டேன். ஓகேயா, 17 வயசுல நான் வந்து ரசிக்கப்பட்டேன். நான் ஒரு மீட்டிங்கு போனேன். ஓகேயா, நான் பல தடவை சொல்லிங்க ஒரு கூட்டத்துக்கு போறேன். ஓகேயா, ஃபர்ஸ்ட் நான் தினகரையா கூட்டத்துக்கு போறேன். அங்கே போன உடனே தினகரையா ஃபர்ஸ்ட் டைம் அவர் வராரு, 78 வராரு, முதல் தடவை வராரு சிங்கப்பூருக்கு. அவர் மேடையில் எல்லாம் விஷயம் முடிஞ்சு மேலே ஏறி வந்த உடனே என்னதான் அவர் கையை காட்டி என்னதான் அவர் கூப்பிட்டாரு. நான் அதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கையை காட்டி என்னதான் அவர் கூப்பிட்டாரு. ஏன் தேவன் என்னை கை காட்டி தேவன் என்னை கூப்பிட்டு காரணம் ஏன் அப்படின்னா, தட்ஸ் a God's favor, ஆண்டோடைய தயவு எனக்கு தேவன் ஆண்டு கொடுத்துருக்கிறார். ஓகேங்களா, நம்மளுக்கு தேவன் வந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்டா தேவனுடைய தயவு. எனக்கு தெரியாது ஆண்டோடைய தயவு என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா தேவன் வந்து என் மேல அந்த தயவு தேவன் கொண்டு வராரு அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல இந்த ஊழியக்காரங்களுக்கெல்லாம் தேவன் காட்டின அதே தயவை எனக்கு அங்க காட்டுறாரு. தட்ஸ் a favor. எனக்கு படிப்பு, அறிவு எதுவுமே கிடையாது. பல தேசங்களை போயிட்டேன், இவ்வளவு பேர் பார்த்துட்டேன். தேவன் பெரிய காரியங்கள்லாம் தேவன் ஆண்டு செஞ்சார். அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னை பத்தி தெரியும். ஆண்டு எவ்வளவு காரியங்கள் செஞ்சுட்டாரு. இதெல்லாம் என்னோட வாழ்க்கையில நடக்கிறது காரணம் ஏன் அப்படின்னா, தட்ஸ் a God favor, ஆண்டோட தயவு. இப்ப இதே தயவு தான். இப்ப நீங்க யோசிக்காதீங்க, சிந்திக்காதீங்க எனக்கு தேவன் ஒரு ஸ்பெஷல் தயவு தேவன் கொடுத்திருக்காரு, அப்படி இல்லை. ஆண்டவர் என்னை சூஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக அந்த தயவை
எனக்கு பின்னாடி காட்டுவதற்கு முன்பு முன்னாடியே தேவன் காட்டிட்டார். அந்த தயவு, அந்த ஃபேவரை காட்டிட்டார். தேவன் உங்களுக்கு அந்த தயவை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம அறியாம இருக்கிறோம். ஆனா இன்னிலிருந்து நீங்க தேவனுடைய தயவு இருக்கு, என்னோட பிசினஸ்ல இருக்கு, என்னோட படிப்புல இருக்கு, எல்லா இடத்துலயும் தேவனுடைய தயவு எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க எப்ப அது கன்ஃபெஸ், நீங்க அறிக்கை செய்றீங்க பாருங்க, நீங்க தேவனுடைய தயவை நீங்க பார்க்கலாம். ஓகே, இன்னொரு வசனத்துக்கு நான் போவோம். ஓகேயா, சரி பரவாயில்ல விட்டுருங்க. இந்த 24:12 அதுலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் பாருங்க. தேவனுடைய தயவு நல்ல எல்லா தேவ பிள்ளைகளும் உணர்ந்துங்க, எல்லா தேவ பிள்ளைகளும் உணர்ந்துங்க. எலியேசர் சொல்லிட்டான். ஓகேயா, எலியேசர் சொல்லிட்டு என்ன சொன்னா, தேவனுடைய தயவு அப்படின்னா ஆபிரகாமுடைய தயவு, ஆண்டுடைய ஆபிரகாமுடைய தயவு என் காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ணுன்னு சொல்றான். ஓகேயா, ஆபிரகாம் சொல்றான், எலியேசர் சொல்றாரு, ஆபிரகாமுடைய தயவு என்கிட்ட இருக்கிறதுனால என் காரியத்தெல்லாம் தேவன் வாய்க்க செய்வார் அப்படின்றான். இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்றேன், தேவனுடைய தயவு நீங்க உணர்ந்துட்டீங்க. இன்னைக்கு நீங்க உணர்ந்துட்டீங்க, நீங்க அறிஞ்சிட்டீங்க. இந்த தயவு நீங்க எங்கெல்லாம் நீங்க போறீங்களோ அங்கெல்லாம் தேவனுடைய தயவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லி பாருங்க. நான் சொல்றேன், தேவன் உங்களோட காரியத்தெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஓகேயா, உங்க காரியத்தெல்லாம் தேவன் வாய்க்க பண்ணுவார். தேவ தயவு பெறுறது சாதாரண இல்லைங்க, எல்லாருக்கும் கிடைக்காது. ஆனா நமக்கு தேவன் கொடுத்திருக்காருன்னா இயேசுனால தான் தேவன் கொடுத்திருக்காரு. அப்ப நீ வேலைக்கு போற அப்படின்னா ஆண்டவரே சொல்லு, ஆண்டவரே உங்களுடைய தயவு இந்த நாள்ல எனக்கு வைத்ததுக்காக நன்றி ஆண்டவரே சொல்லி நீங்க வேலை செஞ்சு பாருங்க. ஆண்டவர் உன்னோட காரியத்தெல்லாம் தேவன் ஆண்டவர் காரியங்களை வாய்க்க செய்வாராம். தேவன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வாராம். அதுதான் தேவ ஊழியக்காரங்க எல்லாருமே அவங்களோட ஃபேவர் தயவுலாம் இருக்கிறதுனால அவங்களோட காரியங்கள்லாம் கர்த்தர் தேவன் வாய்க்க பண்ணுகிறார். ஏன்? காட் ஃபேவர், ஆண்டோடைய தயவு. இப்ப நீ போகிற இடத்துல தேவனுடைய தயவு இருக்கு. நீ உன்னோட வேலை இடத்துல தேவனுடைய தயவு இருக்கு. நீ படிக்கிற இடத்துல தேவனுடைய தயவு இருக்கு. எல்லா இடத்துலயும் தேவனுடைய தயவு இருக்கு. அது என்னைக்கு நீ உணர்றியோ அன்னைக்கு அந்த தேவனுடைய தயவு உன்னோட வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இது வரைக்கும் நீ வேலை இடத்துல போயிட்டு ஆண்டவரே உங்களுடைய தயவு எனக்கு வேணும்னு நம்ம கேட்டதில்லை. நம்ம வழக்கமா வேலைக்கு போறோம், வழக்கமா வேலை முடிஞ்சு வரோம், அவ்வளவுதான். ஏதோ ஒரு சிலர் தான் அந்த தயவு பத்தி பேசுறாங்க. இல்லாட்டினா நம்ம எப்ப இந்த தயவு பயன்படுத்துவோம்? நம்மளுக்கு தேவை இருக்கும் போது, ஆபத்து நேரத்துல, நம்மளுக்கு கஷ்டமான நேரத்தில் ஆண்டவரே எங்களுக்கு தயவு பண்ண ஆண்டவரே அப்படிதான் நம்ம சொல்றோமே தவிர, நீ தயவுக்கு நீ சொந்தக்காரன், நீ எஜமான் என்பதை நீ உணராம இருக்கிற. அதுதான் நம்முடைய ஃபால்ட், அதுதான் நம்முடைய தவறு. அதுதான் நம்மளுடைய தவறு. ஆண்டோடைய தயவு நல்லா தெரிஞ்சுங்க. ஆண்டோடைய தயவு உங்க மேல இருந்தா உங்க காரியங்கள்லாம் தேவன் வாய்க்க பண்ணுவாராம். தேவன் வாய்க்க பண்ணுவார். தேவன் வாய்க்க பண்ணுவார். நிச்சயம் தேவன் வாய்க்க பண்ணுவார். எப்ப நீ அதை உணர்ந்து நீ அறிக்கை செய்யற உன்னுடைய காரியங்கள்ல, நீ செய்யக்கூடிய காரியங்கள்ல நீ எப்ப நீ அந்த அறிக்கை நீ செய்யறியோ ஆண்டோடைய ஃபேவர் வேலை செய்ய. ஏன்னா அந்த தேவனுடைய தயவு மேல இருக்கிற பிரசன்னம் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் எல்லாமே செய்வார். அதை நீ தரித்திருக்கிற, அதை நீ அணிஞ்சிருக்கிற, ஆனா அறியாத பிள்ளை மாதிரி இருக்கிற. அதுதான் பிசாசுக்கு சந்தோஷம். இன்னிலிருந்து உன்னோட வாயின் வார்த்தையில நீ சொல்லி பாரு, ஆண்டவர் உயர்த்துவாரியா. அதுதான் காட் ஃபேவர், அதுதான் தேவனுடைய தயவு. அப்ப நம்மளுடைய எந்த காரியம் எதுவா இருக்கட்டும், whatever எதுவா இருக்கட்டுமே, நீங்க அந்த காரியத்தை நீங்க ஜாப் பண்றீங்க, ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்றீங்க. ஓகே, ப்ரே பண்ணிட்டு என்ன சொல்லுவீங்க? ஆமீன், ஆண்டவர் கேட்டுட்டாரு, முடிஞ்சு, அவ்வளவுதான். ஆனா ஒண்ணு சொல்ல மாட்டீங்க. என்ன சொல்ல மாட்டீங்க? ஆண்டவரே இந்த பகுதியில உங்களுடைய தயவு
உங்களுடைய ஃபேவர் எனக்கு வேணும் ஆண்டவரே, நீங்க சொல்லி பாருங்க, அந்த காரியத்தை தேவன் ஈஸியா தேவ ஆவியான முடிச்சு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஈஸியா முடிச்சிடும். ஏன்னா பவுல் என்ன சொல்றாரு, தேவனுடைய தயவு ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்காரு, அவருடைய பிரச்சனை உங்க மேல இருக்கனால நீங்க அது தரித்திருக்கிறதுனால நீங்க அறிக்கை செய்யும் போது பாருங்க தேவன் ஆண்டு செய்வார். நிறைய நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம் பாருங்க, எல்லாரும் என்ன பாருங்க, ஈஸியா புரிஞ்சுங்க. நிறைய நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவருடைய ஜெபம் பண்ணியாச்சு, அவர் பார்த்துக்குவார். நீங்க இதை சொல்லுங்க, தேவன்கிட்ட நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இதுல ஒரு உன்னுடைய ஃபேவர் எனக்கு வேணும், ஆண்டவரே உன்னுடைய தயவு எனக்கு வேணும். தயவு இன்னொரு வார்த்தை அப்படின்னா செயின் ரெஃபரன்ஸ் பைபிள், செயின் ரெஃபரன்ஸ் பைபிளும் ஆம்பிளிஃபைட் பைபிளும் ஆப்ரம் பூத் அப்படின்னா அவர் ஸ்காலர்ஸ் ஆப்ரம் பூத்ன்றவங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேவனுடைய தயவு அப்படி தயவு நம்ம மேல இருந்தால் முடியாததை கூட முடிய செய்யுமா தேவனுடைய ஃபேவர், ஆண்டவருடைய தயவு. அதுதான் இந்த ஃபேவர் தான் நம்மளுக்கு எப்பவுமே இருக்கு, எப்பவுமே நமக்கு இருக்கு. நீ இது உணராதனால, நீ அறிக்கை செய்யாதனால தான் நீ தேவனுடைய கிருபையிலேயே அங்கேயே தான் இருக்கிறீயே தவிர நீ உயர்த்தப்படலை. நீ உயர்த்தப்படணும், நீ உயர்த்தி ஆசீர்வதிக்கப்படணும், உன் காரியங்களாம் வாய்க்க பண்ணணும். தேவன் பெரிய காரியங்களும் தேவன் ஆண்டு செய்யணும். நீ சாதாரண வேலையில இருந்தா கூட ஆண்டவருடைய தயவு இருந்தா தேவனோட உயர்த்தி கொண்டுதான் போவார். நீ எப்ப நீ சொல்லணும், நீ அந்த வண்டியில போகும்போது ஆண்டவருடைய தயவு நமக்கு இருக்கு, தேவன் நம்மளுக்கு புது வண்டி கொடுப்பாருன்னு நீ என்னைக்காவது வாய் திறந்து சொல்லி இருக்கிறியா? நான் இந்த வண்டியில போறேன், ஆண்டவரே உடைய தயவு என் மேல இருக்கு, எனக்கு நீ புது வண்டி நீ எனக்கு கொடுப்ப ஆண்டவரே, அந்த தயவு என் மேல இருக்கு ஆண்டவரே நீ சொல்லி பாரு. நான் சொல்றேன், அந்த புது வண்டி வாங்கக்கூடிய தயவை தேவன் வழியை திறப்பாரு, பணத்தையும் வழியை திறப்பாரு, எல்லா வழியும் தேவன் ஆண்டு கொண்டு வருவார். ஏன் நம்ம சொல்ல மாட்டோம், ஏன் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கல அப்படின்னா, ஏன்னா நம்ம தேவனுடைய தயவை நம்ம அறியாம இருக்கிறோம். ஆண்டோட கிருபையில தான் நாம் நிக்கிறோம், தேவனுடைய கிருபையில தான் நிர்மூலமாக நிக்கிறோம். ஆனா தேவனுடைய தயவு நமக்குள்ள இருந்தா மேல மேல உயர்த்தி தான் தேவன் நம்மளை கொண்டு போவார். எப்படி ஆய்ப்படத்துல அதுக்கு மேல அதுக்கு மேல அதுக்கு மேல அப்படி தேவன் நம்மளை உயர்த்தி மேல கொண்டு போவாரு. நான் உங்களெல்லாம் பார்க்கும்போது எப்படி பார்க்கிறேன் நல்லா தெரிஞ்சுங்க. நான் உங்களெல்லாம் பார்க்கும்போது எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, யோசேப்பை தேவன் எப்படி உயர்த்தி வச்சாரோ அதே போல உன்னை உயர்த்தி வைக்கக்கூடிய சர்வ வல்லமுள்ள தேவன் அவருடைய ஃபேவர் தயவு உன் மேல இருக்கு. இதை நீங்களும் நானும் தெரிஞ்சுக்கணும். 12:36 நீங்க வாசிச்சீங்கன்னா, ஓகேயா, யாத்ரா எக்ஸோடஸ் சாப்டர் 12 verse 36 வாசிச்சீங்கன்னா, நம்ம மேல தயவு இருந்தா நாம் கேட்டதை தேவன் கொடுப்பாராம். நாம் கேட்டதை தேவன் கொடுப்பாராம். இப்ப நீ காடியில உட்கார்ந்து இருக்கிற ஓகேயா, ஆண்டவரே உங்களுடைய தயவு என் மேல இருக்கிறதுனால எனக்கு புது காடி கூட ஆண்டவரே அப்படின்னு தேவ தயவு இருக்கும் போது நீங்க கேட்டு பாருங்க, ஆண்டவனுக்கு புதிய காடியை தேவன் கொடுப்பார். தேவன் கொடுப்பாருயா, தேவன் கொடுப்பாரு. ஆண்டவரால் முடியாது எதுவுமே இல்லை. ஒரு சின்ன டெஸ்டிமனி. ஸோ பால் விச்சோ வந்து பெரிய ஊழியர், அவரோட சபையில் இன்னைக்கு வந்து 2.7 மில்லியன் பேர் அவரோட சேர்ச்சில் இருக்காங்க. இன்னைக்கு அவர் சேர்ச்சில் வந்து 2.7 மில்லியன் பேர் ஒரு சேர்ச்சில் இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு ஆராதனையில 35,000 பேர் உட்காருவாங்க. 7 மாடி ஒரு ஆராதனையில் 7 மாடி கணக்கு போட்டுங்க, 2.7 மில்லியன் பேர் இருப்பாங்க. அவர் இதெல்லாம் வர்றதுக்கு முன்பு அவர் ரொம்ப ஏழையா இருந்தார். அவர் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது 1958, இன்னும் நான் ஒன்றும் பிறக்கவே இல்லை, இன்னும் 2 வருஷம் கழிச்சு தான் நான் பிறக்க போறேன். ஓகேங்களா, ரொம்ப ஏழையா இருந்தார். ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டார், ஆண்டவரே
உங்களுடைய தயவு, உங்களுடைய ஃபேவர் மேலே இருக்கிறதுனால இந்த மவுண்டன் சைக்கிள் எனக்கு வேணும். எப்போ 1958 அப்போ நம்ம ஓட்டுற சைக்கிள் தான் என்ன சைக்கிள்? ராபின்ஹுட் சைக்கிள் தான் நம்மளாம் ஸ்டைலில் வச்சுருப்போம். ஏன்னா அந்த ஸ்டைலில் தான் பால் கட்டி ஏற்றி அடிச்சுட்டு ராபின்ஹுட் ஏறும். இப்போ உள்ள சைக்கிள்லாம் ஏறாது. ஓகேங்களா? அப்போலாம் ராபின்ஹுட் தான் ஓடும். அப்போ அந்த டைமில் வந்து அவர் கேட்டிருக்காரு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு வந்து மவுண்டன் சைக்கிள் ஒன்று வேணும் அப்படின்னு. உங்களுடைய தயவு என் மேலே இருந்தால் ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு தேவன் சொல்லுவாராம். ஓகே, இது கொஞ்ச நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த தேசத்தினுடைய ஒரு மிஷினரி வந்து அமெரிக்காவுக்கு போகிறாரு. அப்போ போல் வச்சு பார்க்க வந்தப்போ அவர் சொன்னாராம், போல் என்கிட்ட வந்து மவுண்டன் சைக்கிள் ஒன்று இருக்குது, நீ அதை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி போலை வச்சு வாங்கினாராம். இப்போ நீங்கள் இப்படி யோசிக்கிறதுக்காக சொல்கிறேன்னு இன்னும் நிறைய சொல்லணும், அது சொல்ல முடியல. ஓகே, இப்போ நீங்கள் காலையில் உட்காந்துக்கிட்டு ஆண்டவரே உங்களுடைய ஃபேவர் தயவு என் மேலே இருக்கிறதுனால, ஆண்டவரே உங்களுடைய தயவுனால நான் புது காடி வாங்க போகிறேன் அப்படின்னு நீ சொன்ன உடனே பிசாசு அடிச்சது மண்டையில் என்ன பண்ணாதுப்பான்? காசு பொடி மான பொடிப்பா அவன் அப்படிதான் வந்து சொல்லுவான், அப்படிதான் வந்து வைப்பான். எப்படி எடுக்கிறதே 1000 வெள்ளி, வீட்டுக்கு போகிறதுக்கும் சாப்பாட்டுக்கும் எல்லாத்துக்கும் போகிறதுக்கே சரியா இருக்கு, எப்படி இது நடக்கும்? அவன் பிளான் கொண்டு வருவான். அதெல்லாம் அந்த மாதிரி பிசாசனை கொண்டு வரும்போது உங்களோட மைண்ட் மென்டாலிட்டி எப்படி இருக்கணும்னா, தேவனுடைய தயவுல நான் நிச்சயம் நான் வாங்குவேன் இந்த எண்ணம் இருந்துச்சுன்னா பிசாசு கொண்டு வர்றது ஒண்ணு கூட தேவனுடைய ஃபேவர் தயவுக்கு முன்பாக நிற்காது. நல்லா தெரிஞ்சுங்க. உங்களுக்கு விலைக்கே பிரசங்கமே முடிஞ்சிருச்சு. இன்னும் பிரசங்கத்துக்கு போவே இல்லை, விலைக்கே சொல்லிட்டேன். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க வந்து ஃபேவர் நீங்க கிறிஸ்து மூலியமாக இயேசுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். இயேசு மூலியமா தான் உங்களுக்கு ஃபேவர் கிடைச்சிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால எங்க ஸ்டேட்ல 1000 பேருக்கு மேல இருந்தாங்க. நான் தான் முதல் பாஸ்டரா ஆனேன் அந்த ஸ்டேட்லயே. அந்த ஸ்டேட்ல எல்லாரும் கேட்பாங்க, மணி எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்பாங்க. அவர் பாஸ்டர் ஆயிட்டார், ஃபாதர் ஆயிட்டாரு அப்படின்னு, ஃபாதர் ஆயிட்டாரு அப்படின்னு. ஓகேங்களா? நான் பெருமைக்காக சொல்லல, அந்த ஸ்டேட்லயே மேல உயர்த்தி வைக்கப்பட்டவன் நான் ஒண்டிதான் அந்த ஸ்டேட்லயே. அப்புறம் ஒரு 16 வருஷம் கழிச்சு எங்க ஸ்டேட்ல 8 பேர் பாஸ்டர் ஆகியிருக்காங்க. எங்க ஸ்டேட்ல 8 பேர் பாஸ்டர் ஆகிருக்காங்க. ஏன் நான் உங்களுக்கு இது சொல்றேன்னா, நம்ம மேல தேவனுடைய ஃபேவர் இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஃபேவர் இருக்கிறதுனால நீங்க தேவன்கிட்ட தாராளமா, அப்ப நீ என்ன கேட்குறியோ அது தேவன் உனக்கு தேவன் ஆண்டவர் வாய்க்கு பண்ணுவாரு. தென் இன்னொரு வசனமும் எடுத்துங்க, 2 சாமுவேல் 7:21. முதல்ல வந்து ஆதியாகமம் 24:12 எழுதிங்க. யாத்திராகமம் 12:36 அதையும் எழுதிங்க. 2 சாமுவேல் 7:21 நீங்க படிச்சீங்கன்னா 7:21 தேவனுடைய ஃபேவர் நம்ம மேல இருந்தா பெரிய காரியம் ஃபேவர் நமக்கு தேவன் செய்வார். பெரிய காரியங்கள் தேவன் செய்வார். ஆமென். அதனால இதை நீங்க உணர்ந்து ஆண்டவருடைய ஃபேவர் தயவு எங்க மேல இருக்கிறதுனால ஆண்டவர் வந்து எனக்கு வந்து காரியங்களை வாய்ப்பு பண்ணுவாரு, கேட்டது தேவன் ஆண்டு கொடுப்பாரு, பெரிய காரியங்களை தேவன் ஆண்டு செய்வார் அப்படின்னு நீங்க 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 சிந்திச்சு நீங்க அதை அறிக்கை செஞ்சு பாருங்க. நான் சொல்றேன், இதுவரைக்கும் இருந்த எல்லாத்தையும் காட்டிலும் இன்னும் மேல தேவன் உயர்த்தி வச்சிருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நல்லவரா? ஆண்டு வாக்கு மாறாத தேவன், கிருபையின் தேவன். உங்க வலது கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். தகப்பனே, இந்த ராத்திரியிலே இந்த பிள்ளைகளுக்கான ஜெபம் பண்ணுகிறேன். உங்களுடைய கிருபை இந்த பிள்ளைகள் மேல் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட உங்களுடைய ஃபேவர் உங்களுடைய தயவு இந்த பிள்ளைகள் மேல இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை யோசனை நீ உயர்த்தி வைத்தது போல இந்த பிள்ளைகளை எல்லா பகுதியிலும் இந்த பிள்ளைகளை உயர்த்தி நீ ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளை காரியங்களை வாய்க்க பண்ணி ஆண்டவரே கேட்ட காரியங்கள்லாம் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு ஆண்டு தாமே நீ கிருபை செய்யும்படியாக நான் ஜெபம் பண்ணுகிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை